ஹலோ பீப்பிள்ஸ், வெல்கம் டு பிக்சல் இன்ஃபோஸ். நான் உங்கள் சூர்யா. இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான். அவர் பேர் ஷங்கர் கமெண்ட் பண்ணியிருந்தார் லாஸ்ட் வீடியோவில். ப்ரோ, பைத்தானில் இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோன்னு. ஸோ தேங்க்யூ ஷங்கர் இப்போ கமெண்ட் பண்ணதுக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜில் டெக்ஸ்ட் அப்பியர் ஆகிருக்கும்ல, அந்த டெக்ஸ்ட்டை பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் Tesseract லைப்ரரி. இது இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை ரெகக்னைஸ் பண்ணி ரீட் பண்ணும். இந்த லைப்ரரி ஆல் டைப்ஸ் ஆஃப் இமேஜ் ரீட் பண்ணும். எக்ஸாம்பிள் PNG, jpeg, GIF, இந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ் ரீட் பண்ணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி pip install Tesseract இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. செகண்ட் ரெக்யூர்மெண்ட் என்னென்னா Tesseract OCR Application. இதை நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். OCR மீன்ஸ் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன். இதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. நம்ம ப்ரோக்ராம் போடும்போது இது எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரோக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் Tesseract பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதை வந்து PT நான் அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைனில் வந்து இப்போ நம்ம வந்து இமேஜ்லேருந்து டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கிறேன். இதில் PT டாட் இமேஜ் டு ஸ்ட்ரிங்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே pic.png நான் ஒரு இமேஜ் சேவ் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த இமேஜ் வந்து pic.png. ஸோ இதை நான் கொடுக்குறேங்க. தேர்ட் லைனில் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை. ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே ஒரு எரர் வருது, Tesseract நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதில் இப்போ வந்து நம்ம Tesseract அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு வந்து 64 பிட்டு. ஸோ வந்து 64 பிட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்கள் 32 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. எனக்கு டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஃபைலை. ஸோ இப்போ நீங்கள் எப்பயுமே ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ரன் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்துடுங்க. அப்படியே அவ்வளோதான். இப்போ எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த லிங்க் நம்ம அங்கே கொடுப்போம். ஸோ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ PT டாட் Tesseract கமாண்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே இதில் இப்போ நான் இதை ரீட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண பாத்தை வந்து காப்பி பண்ணி இந்த லொக்கேஷனில் கொடுத்துக்கோங்க இங்கே. ஸோ இந்த கமெண்ட் வந்து ரீட் பண்ணிவிடுவோம் எந்த இடத்துல இந்த Tesseract அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எனக்கு இமேஜ்லேருந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. பிக்சல் இன்ஃபோ சப்ஸ்கிரைப்னு அந்த இமேஜில் வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வேறு இமேஜ் கொடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹலோ பீப்பிள்ஸ்ன்ற இந்த இமேஜ் கொடுக்குறேன். இது pic.png இருக்குது. இப்போ நான் இதை கொடுத்து பார்க்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதுவும் வந்துருச்சு, ஹலோ பீப்பிள்ஸ்னு சொல்லி வந்துருச்சு இங்கே ரிசல்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல் டைப் ஆஃப் இமேஜ் வந்து பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இப்போ நான் PNG இமேஜ் தான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் jpeg இமேஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸோ இதில் ஜீன் போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்தேன் ஒரு புக்கை. ஸோ இந்த லெட்டர்லாம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து jpegன்னு சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைலை. ரன் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு அந்த இமேஜ்லேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு லெட்டரெல்லாம். ஸோ அதே மாதிரி கொட்டேஷனில் இருக்கிறதெல்லாம் கொட்டேஷன்லேயே வந்திருக்கு எனக்கு ஃபுல்லாக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் ஒரு ஃபைல் நேம் கெட் பண்ணிக்கிறேங்க, எஃப் நேம்னு. இங்கே என்ட்ரு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே .txt வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபைலாக வேணுமோ இங்கே வச்சுக்கோங்க அங்கே. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இதை ரைட் பண்ணுவோம் நம்ம கண்டென்ட்டை வித் ஓப்பன் எஃப் நேம் கொடுத்துட்டு கமா. நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அது வந்து இங்கே வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் ரைட் பண்ண போகிறேன். மோடு வந்து டபிள்யூவில் கொடுத்துக்கிறேன். இதை நான் ஃபைல்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைல் டாட் இந்த ரைட்குள்ளே தான் நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். அந்த பிக்சல் இன்ஃபோஸ்ன்ற இருக்கிற ஃபைல் நேமை கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட்டு. கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பிக்சல் இன்ஃபோ சப்ஸ்கிரைப்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபைல் நேம் கேட்குது. இதை நான் ஒரு பிக்சல்னு ஃபைல் நேம் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கே பிக்சல்னு ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் ஆகிருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா பிக்சல் இன்ஃபோ சப்ஸ்கிரைப்னு சொல்லி அது சேவ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இமேஜுக்கு எடுத்தோம் இல்லையா, அதை கொடுக்குறேன். ஃபோன்லேருந்து எடுத்த இமேஜ். ஸோ இங்கே எனக்கு ஃபைல் நேம் கேட்குது, டெக்ஸ்ட்டு ஃபைல்னு கொடுக்குறேன். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைல்னு சேவ் ஆகிருக்கிறதுல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கண்டென்ட் ஃபுல்லாக இங்கே வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது வீடியோ நான் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையான வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.